இந்த காவிரி ஆறு எடுத்துங்களேன். காவிரி ஆறு, கா விரி பிரித்து பொருள் பாருங்கள். கா என்றால் சோலை, சோலையினுடைய அது இடையே புகுந்து பறந்து விரிந்து செல்வதால் விரி, கா விரி, அதனால தான் அது காவிரின்னு பேர் வந்தது. அந்த மாதிரி காவிரி ஆறு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கார். மயிலாடுதுறை சிவனை பாடுவதற்காக பாடும்பொழுது மயிலாடுதுறையில் காவிரி ஆறு எப்படி போச்சுன்னு சொல்கிறார். காவிரி நுரைத்து இருகரைக்கு மணி சிந்த வரிவண்டு கவர மாவிரி மது கிழிய மந்தி குதிகொள்ளு மயிலாடுதுறையே அப்படின்னு பாடியிருக்காரு. அதாவது என்னென்னா, காவிரி நுரைச்சிக்கின்னு போகுது, இரண்டு பக்கமும் நவமணிகளை அப்படியே பரவிட்டு போகுது. அந்த காவிரி கரையில் இருக்கிற மாமரக்கலையில் தேனடைகள் தொங்குது, மந்திகள் குரங்குகள் கிளைக்கு கிளை தாவி விளையாடும் பொழுது அந்த தேனடை கிழிந்து தேன் சொட்டுகிறது, வண்டுகள் மொய்க்கின்றன. இப்படி இருக்குதா காவிரி ஆறு? அந்த மாதிரி நுரைச்சி கொண்டு இன்று செல்கிறதா காவிரி என்பதை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். அதே போல் மதுரை மாநகரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மதுரை மாநகரத்துக்கு கடம்பவனம் என்று தொன்மை பெயர். இது என்னென்னா, கடம்ப மரங்களால் ஆனதாக இருந்துதான் அது. இப்போ போனோம்னா கடம்ப மரங்கள் 1 2 விரல் விட்டு எண்ணி விடலாம், அவ்வளோதான் இருக்குது. இந்த கடம்ப மரங்களை நம்மளே வளர்த்தா வளராதான், அது தானாக தான் வளரும். நம்ம வளர்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கடம்ப மரங்களை நம்ம இழந்துட்டோம். இப்போ இது கோயில் நகரமாகி வளர்ச்சி அடைந்து விட்டது. இப்போது அரித்த பட்டி உண்டு, அழகான தர்மம் உண்டு, மண்குளம் மந்தை உண்டு, மதிப்பான எண்ணம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் முருகேஸ்வரின்னு ஒரு கவிஞர் அவங்க மதுரையை பற்றி, அவங்க சொந்த ஊரை பற்றி பெருமையாக பாடுறாங்க. மதுரை மக்கள் ரொம்ப மதிப்பு வாய்ந்தவர்கள், நன்மதிப்பு அவங்க மேலே இருக்குது. அதில் ஒன்றும் நான் மாற்று கருத்து இல்லை எனக்கு. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அந்த வளர்ச்சின்ற பேரில் எவ்வளோ நம்ம இழந்துட்டோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் இதில் இருக்குது. அரித்தப்பட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அரித்தப்பட்டி மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அரசு அறிவித்திருக்கிறது இப்போ சமீபத்தில். அதாவது பாரம்பரிய பல்லுயிர் பூங்கா தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு. அது இன்னமும் அந்த 250 வகையான அரிய வகை விலங்குகள், அரிய வகை தாவரங்கள்லாம் அந்த காட்டில் இன்னமும் இருக்குது. அது வரைக்கும் நமக்கு அது நிம்மதி.